ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜெய்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போனால் பீட்ரூட் ரசம் தான். பீட்ரூட் ரசம் இன்றைக்கி ஏன் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றனால தான் எடுத்திருந்தேன். அதுவும் இல்லாமல் கோல்டு டைமாக இருக்குது. அந்த டைமில் வந்துட்டு நல்ல ரசம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னால தான் எடுத்திருந்தேன். எப்போவுமே ஒரே ரசமாக வைக்கிறனால போர் அடிக்கும்ல நமக்குமே. அதனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் தான் இன்றைக்கி பீட்ரூட் ரசம் வச்சுட்டு போயிட்டேன். எப்பவும் போல் நம்ம வந்து ரசத்துக்கு தேவையான ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நம்ம வந்து பீட்ரூட்டை அவிச்சு சாறு தனியாக எடுத்து வச்சுக்கலாம், அவ்வளோதாங்க. அப்புறமா ஒரு கடாயை காய வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அப்புறமா ஒரே ஒரு மிளகா போட்டு நல்லா தாளிச்சு விட்டதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்க எல்லாத்தையுமே மொத்தமாக கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா பீட்ரூட் சாறையும் புளி தண்ணியையும் கரைசலையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் மினிமம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேம் வேணாம், டக்குன்னு கொதி வந்துடும். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு நுர வரும்போது ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் ரசம். இப்போ பீட்ரூட் ரசம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ் என்ன எடுத்திருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி பீன்ஸ் கேரட் பொரியல் தான். பீன்ஸ் கேரட் பொரியல் ஏன் எடுத்திருந்தேன்னா, அதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் பொரியல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே வந்துட்டு சோறு வெந்துடுச்சு, அதையும் வடிச்சிட்டேன். அப்புறமா என் பசங்க சொன்னாங்க, அம்மா பருப்பு டால் செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பருப்பு டால் செய்ய போயிட்டேன். பருப்பு டால் எப்படி செய்யணும்னா, இந்த மாதிரி நல்லா பருப்பு கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மட்டும் மிளகாத்தூள் வேண்டாம், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அவிச்சு தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயை காய வச்சுட்டு அதே மாதிரி தான் கடை உளுந்து, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கப்புறமா அந்த பருப்பு டாலை ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் கட்டியாகட்டும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளுங்க. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, சுட சுட சோறு, பீட்ரூட் ரசம், பருப்பு டால், பொரியல், முட்டை, செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குது கமெண்ட் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.